என்ன வண்டியா அட்டாறு கால வச்சு தூங்குறேன். நீ போய் எப்படியோ மாமாட்ட ஒரு 500 ரூபா அட்வான்ஸ் வாங்கிடணும். மாமாவே காணோம். மாமா மாமா ஏமாப்ல என்னவா பண்ணிட்டு இருக்கிறீங்க? காரு கவர் நீக்கி இருந்து போட்டிருந்தேன். சரி அதான் உங்களுக்கு பாட்டு போலான்ட்டு வந்தேன். பாட்டில இப்ப கிளம்பு. சம்பளம் வாங்கினா பொங்கலுக்கு 4 நாள் லீவ் விட்டாங்க, எல்லாம் செலவாகி போச்சு. சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா சரி மாமாட்டே போய் ஒரு 500 ரூபா அட்வான்ஸ் கேட்டு பார்ப்போம். ஏன்னா பொங்கல் முடிஞ்சு 2 நாளுக்கு ஆகுது, மறுபடியும் அட்வான்ஸ் 500 கேக்குறேன். பொருள்லாம் கொஞ்சம் விலையா விற்குது. ஏண்டா விலைவாசி ஏறிட்டு போச்சு, உனக்கு என்ன வேணும்? 500 ரூபா தானே வேணும். பணம் தரது ஓகே, நாளைக்கு கரெக்டா வேலைக்கு வந்துருவியா? அதெல்லாம் வேலைக்கு வராம அப்புறம் என்ன வேலைக்கு நம்மளுக்கு? உங்களை நம்ப முடியாதுன்னு டிக்கெட் பயிர் போட வச்சிருக்கிறேன். இருக்கிறதா 500 ரூபா, அதையும் முடிக்கிட்டு போறீங்க. போயிட்டு காலையில் கரெக்டா வேலைக்கு வந்து சூர்யா மாப்பிள்ள வந்துட்டானா? மாப்பிள்ள வரலையே. நேத்தாண்டா அட்வான்ஸ் வாங்கிட்டு போனா. Number you are calling is either சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன வண்டியா வண்டி எடு. வராங்க தூங்கிட்டு இருக்கிறான்டாவன். அட்டாறு கால வச்சு தூங்குற. நேத்து 500 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு. விக்னேஷ் என்ன மாமா நேத்து 500 ரூபா வாங்க தெரிஞ்சது, அட்டாறு காலம் காலை வச்சு தூங்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் டயர்ல தூங்கிட்டேன். வேலைக்கு நேரம் ஆச்சு. ரெடி ஆயிட்டு வரேன். நீயே இப்படி பண்ணேனா மித்தவனை எப்படி சொல்லிட்டு நானு அதுதான் கரெக்டா வேலைக்கு வருவானா? உடம்பு வழியில படுத்து தூங்கிட்டேன். போய் இப்ப தண்ணி நீ தானே எடுத்து சொல்லணும். நீயே மலாந்து தூங்கிட்டு இருந்தானே எப்படி? அதான் டைம் ஆச்சு. போய் தண்ணி ஊத்திட்டு வா. ரெடி ஆயிட்டு இங்கே நிக்கிறோம். உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை இப்படி இருந்தானா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.